சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. ஏண்டி சோனி, உனக்கு உணவுக்கு முடியல, சரி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோமே, வழியில ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்தா வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு அதுக்கு வேற ஒரு 10 கேள்வி வேற, பேசாம குடி. அது இல்லடா, நம்ம போறோம் தெரியுமா, அந்த வழியில ஒரு பிரியாணி கடை இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கும். சரி நம்ம பிரியாணியே சாப்பிட்டுக்கலாம், இப்போ ஜூஸ் குடிச்சா வயிறு நிறைஞ்சிரும், அப்புறம் பிரியாணி எப்படி சாப்பிடுறது அததான் சொல்ல வந்தேன். ஏண்டி சோத்து முட்டை, வீட்டுல ஸ்டொமக் பெயின்னு சொல்லி தானே அழுந்துட்டு இருந்த, இப்ப என்னன்னா பிரியாணி சாப்பிடணும்னு சொல்ற? பிரியாணில நிறைய ஆயில் சேர்ப்பாங்க, பிரியாணி தின்னுட்டு திரும்பி ஸ்டொமக் பெயின் வந்தா என்ன பண்றது? பேசாம ஜூஸ குடி. எனக்கு இப்ப வயிறு வலி நான் உன்கிட்ட சொன்னேன், நான் வேற ஒரு ஃபீலிங்ல அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா உன்னடி நீ சரியான ஆளு, வீட்டுல ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு இருந்த, இங்க பிரியாணினோட எனக்கு எப்போன்னு கேக்குற? காலேஜ்ல வந்து ஹரியர் இல்லாம படிச்ச பாடு இல்ல, ஆனா எங்கெல்லாம் பிரியாணி நல்லா இருக்கோ அங்கெல்லாம் தின்னுட்டு அலைஞ்சிருப்ப போல, அதான் தின்ன வாய் இன்னும் உன்னால நிறுத்த முடியல. நிறுத்துறியா? என்ன தாங்க முடியலடா, ஒரு தட்டு பிரியாணிக்கு லெக்சர்ங்கிற பேர்ல எவ்வளவு கிளாஸ் எடுக்கா தெரியுமா? எனக்கு பிரியாணி ஆசையே போயிரும் போல இருக்கா, கொஞ்ச நேரம் வாய மூடுடா. இந்த காரு நம்ம வீட்ல இருந்து நம்ம மெயின் ரோடுக்கு வரும்போது இந்த காரு நம்ம பைக்கையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு டவுட்ல தான் இந்த ஜூஸ் கடையில் நிப்பாட்டினோம், அவனும் அந்த சைடு காரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். ஒருவேளை நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வரானோ, இல்ல சும்மா யதார்த்தமா நிக்கிறானான்னு கூட தெரியலையே. சோனி, நீ இந்த ஜூஸை குடிச்சிட்டே இரு, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹேய், ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட உங்களை பின்னாடியே வா கூட்டு போக முடியும், ஜூஸை குடி, நான் வந்துடுறேன். இவையே நம்ம வண்டியை நோக்கி வரான், ஒருவேளை இவனுக்கு நம்ம மேல டவுட் இருந்திருக்குமோ? நம்ம கிட்ட வந்து இவன் எதுவும் கேள்வி கேட்டனா நம்ம மாட்டிக்கிடுவோம். திருட்டு ராஸ்கல், இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுட்டு இருந்தா, நம்ம கண்டோட வண்டி எடுத்துட்டு ஓடுறனா எவ்வளவு இருக்கும்? சேண்டி, இன்னுமா அந்த ஜூஸை குடிக்காம கையில வச்சு நீட்டிட்டு இருக்க? மணி என்ன ஆகுது? போகணும்ல. எங்கேயோ போகணும்னு மட்டும் சொல்லிடுவா, ஆனா எங்க போறோம்னு சொல்ல மாட்டா. சீக்கிரம் வா. குடிச்சிட்டேன்டா, ஏன் கோவப்படுற? அதோ வாரேன். ஏண்டி, நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, நம்ம ரூம்லயே சொல்லிருக்கலாம்ல, நம்மள அங்க டிஸ்டர்ப் பண்ண யாரு இருக்கா? அதுவும் இந்த நைட்ல வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றீடி, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இந்த பாருடா, நம்ம ரூம்ல வச்சு நான் சொல்லுவேன்டா, அத அந்த 4 செவரும் தான்டா கேட்கும். ஆனா நான் உன்கிட்ட பேச வேண்டிய அந்த சந்தோஷமான விஷயத்த இப்ப போற இடத்துல போய் உன்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த கடல், அந்த வானம், அந்த நிலா, இந்த இயற்கை எல்லாமே கேட்டு ரசிக்கண்டா. அந்த சந்தோஷத்துக்காக தான்டா நான் உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன். பில்டப்லாம் நல்லாதான் இருக்குது, பார்க்கலாம் நீ அப்படி என்கிட்ட என்னதான் சந்தோஷமா பேச போறேன்னு. நிறுத்துடா, இங்கதான் நம்ம இறங்கணும். ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் நான், சரி அப்போ பீச்சு பார்க்கு அந்த மாதிரி ஃப்ரீயா உட்காந்து பேசலான்னு பார்த்தா இங்க நிறுத்த சொல்ற. யாருக்காவது ரிசப்ஷனா? இல்லடா, நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும்னு சொன்னல, அது இங்க வச்சுதான். இங்க இருக்கிற டெக்கரேஷன்லாம் பார்த்தா நீ ஸ்டேஜ் ஏறி என்கிட்ட மைக்ல தான் பேசுவ போலியே. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன உள்ள வர தூக்கிட்டு போறியா?
ஏண்டி கால் ரொம்ப வலிக்கோ? இந்த எருமை மாடு தூக்கிட்டு போனா அப்படியே ரொமான்ஸா இருக்கும். அப்புறம் என் மனசுல இருக்கதெல்லாம் உன்கிட்ட சொல்லலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்னவோ கால் வலிக்குதா கை வலிக்குதா இப்ப தூக்குறியா என்ன? இப்ப என்ன ரொமான்ஸா உன்னை தூக்க தானே செய்யணும், தூக்கிட்டா போச்சு. ஏண்டா ஏன் இப்படி தூக்குற? ஏண்டி நீ தான் நடி தூக்க சொன்ன? நான் தான் தூக்க சொன்னேன், அதுக்கு இப்படியே தூக்குறது? பொண்டாட்டி எப்போ தொட விடுவான்னு ஒவ்வொரு புருஷனும் காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நானே உன்னை தூக்க சொன்னா நீ எப்படி தூக்கி இருக்கணும்? என்ன அள்ளி அணைச்சி அப்படி மார்போட வச்சு அப்படி அப்படி காதலோட தூக்கி கண்டாமா? இப்படி என்னமோ மாங்காய் பறிக்கிற மாதிரி தூக்கிட்டு இருக்க. ஓ, இது மாங்காய் பறிக்கிற மாதிரி இருக்கா? ரொமான்ஸா இல்லையா? சரி, வேற மாதிரி தூக்கட்டா? சரி சரி, கஷ்டப்பட்டு தூக்கிட்டா அப்புறம் உடனே இறக்கிட்டா உனக்கும் சங்கடமா இருக்கும். சரி, கொஞ்சம் தூரம் இப்படியே தூக்கிட்டு போ, அதுக்கப்புறம் போஸ்ட் மாட்டிக்கலாம். ஏண்டி இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாவே தான் இருக்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே, இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் என்றெழுத்து விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன். சார், என் மனசில் இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களை தவிர எனக்கு வாழ்க்கை கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. உங்களுக்கும் என்னை பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ தெரியல. நீங்கள் அதுக்காக தான் என்னை விட்டு விலகி போகிறீங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. எங்கள் அம்மா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க? இப்போ கூட என் மனசில் நிலாக்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தான் என் மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சாம் சார் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் நினைச்சேன், நான் சாம் சாரை நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாம் சார் நம்மளை நினைப்பாரானி? ஆனால் அவரே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணுறதுலே தெரியுது. கடவுளே, நானும் அவரும் தான் சரின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. எங்களை யாரும் பிரிச்சிடக்கூடாது கடவுளே. பவி, லைன்ல இருக்கீங்களா? என்ன போன் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, ஆனா பேச மாட்டீங்க. சாம் சார், நான் லைன்ல தான் இருக்கேன். நீங்க பேசுறதுல எனக்கு நல்லா கேக்குது. நான் உங்களை பத்தி தான் இந்த நிலாக்கிட்ட இப்ப பேசிக்கிட்டே இருந்தேன்னா நீங்க ஃபோன் பண்ணோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு சார். பவி, நிலா கிட்ட என்னை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு உருட்டவா? சரிங்க, சரி உருட்டிட்டு போங்க. இப்போ கை பெயின்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பெயினா? நான் ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்துட்டு வந்த பிறவே எனக்கு அப்பவே பெயின்லாம் கிளியர் ஆயிட்டு சார். சார் சார், நீங்க என்ன பண்றீங்க? நிலா என்ன பண்றா? நம்ம வீட்டு நிலா குட்டி தூங்கிட்டா. பானத்துல இருக்க நிலா என்னையே பார்த்துட்டு இருக்கு.
அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாம்சன், நானும் நிலாவை தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நிலா உங்களை எப்படி பார்க்கும்? நீங்க நிலாவை உங்க மாடியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே அதே நிலாவை தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்ச், எங்க வீட்டு மாடியில இருந்து பார்க்கல, உங்க வீட்டு முன்னாடில இருந்து நிலாவை பார்க்கேன். என்னது, எங்க வீட்டு முன்னாடி நிக்கிறீங்களா? சாம்சன், நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? அது எப்படி இந்த நேரத்துல எங்க வீட்டு முன்னாடி நீங்க வருவீங்க? பவி, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கேன். உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா விண்டோ ஓபன் பண்ணி பாருங்க. நான் எங்க நிக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பவி, இப்படியே ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பீங்களா இல்ல கீழே வருவீங்களா? வர மாட்டேன்னா சொல்லிருங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ, இல்ல 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 சாம்சன், இதோ வரேன், போயிடாதீங்க. சாம்சன், நீங்க என்ன இடத்துல என்ன பார்க்க வருவீங்கன்னே நான் நினைக்கல. அம்மா, நிலா குட்டி என்ன பண்றா? அம்மா எதுவும் சொல்லலையா நீங்க நேரத்துல வெளியே வந்ததுக்கு? நான் வந்தது அம்மாக்கு தெரியாதான். நிலாவும் நான் பாட்டி கூட தான் தூங்குவேன்னா அம்மா கூட தூங்க போயிட்டா. அம்மாவும் அப்பாவும் தூங்கியாச்சு. அப்புறம் தம்பி ஒய்ஃபும் ஏதோ ஃபங்க்ஷன் போல வெளியே போயிட்டாவ. எனக்குமே தூக்கமே வரல பவி, உன் ஆகமாவே இருந்துச்சு. நீ ஹாஸ்பிட்டல் அப்படி அழுதுட்டு போனதே எனக்கு கண்ணுக்குள்ள வந்துட்டு போச்சு. சரி, ஃபோன் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உன்னை நேர்லயே பார்க்க வந்துட்டேன். உடத்தில் வைரக்கல்லு நானும் மழை பெஞ்சு உப்பு கல்லு ஒன்ன தொடரும் வேறுபடவும் ஒரு பொருத்தம் எனக்கேது ஆசைக இருந்தா கூட மனம் மசியாது, ஆத்துல விழுந்தா கூட பவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷத்துல உங்களை நான் கெட்டி பிடிச்சிருக்கேன் சார். சார், நீங்க என்னதானே பார்க்க வந்தீங்க? எனக்கு லைட்டா அடிபட்டுக்கணும்னே உங்களால தாங்க முடியல. என்ன பார்க்க ஓடி வந்திருக்கீங்க. அப்போ உங்க மனசு ஃபுல்லா நான் இருக்கிறேன்ல சார். அப்புறம் ஏன் நீங்க என்ன பிடிக்காத மாதிரியே பேசுறீங்க? உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே பவி. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆனா பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் ஆனான்னு இழுக்கிறீங்க. இந்த பாருங்க சார், என்ன பிடிக்கும்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. யார் எதிர்த்தாலும் சரி, அவங்களெல்லாம் எதிர்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எல்லாத்தையும் எதிர்த்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். ஆனா இங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்கு, பாத்தீங்களா சார்? சரி பவி, நாராகுது. நான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். உங்க அம்மா முடிச்சிட்டு போறாங்க, நீ வீட்டுக்குள்ள போ. அம்மாவும் தங்கச்சும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கிழிக்க மாட்டாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் சார். அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா? அப்ப நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நீயும் தூங்க வேண்டியதானே? அதுவா, அந்த நிலா சொல்லிச்சு உன் ஆளு உன்னை பார்க்க வருவாரு, நீ தூங்கிறாத. நீ அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க. தூங்காம உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. சரி சரி பவி, யாராவது பாத்திர போறாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இப்படி கூட மீட் பண்ண முடியாது. நீ உள்ள போ. சாம் சார், என்ன பவி? நாளைக்கும் இதே நேரத்துக்கு என்ன பார்க்க வருவீங்களா? அப்பனா மார்னிங்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்துட்டு நைட்டு உங்க தெருவுல வாட்ச்மேன் வேலைக்கு தான் சேரணும். ஏன்னா உன்னை பார்த்துட்டே இருக்கலாம். சேர்த்துருவா பவி. போங்க சார், நீங்களும் வர வர ரொம்ப தமாசா பேச
என்னடி என்னமோ பஸ்ஸை நிறுத்த சொன்ன மாதிரி நிறுத்து நிறுத்துன்னு சொல்ற? இங்க தாண்டா நான் உன்கிட்ட மன விட்டு பேசணும், இறக்கி விடு. என்னடி இங்க டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு, யார் பண்ணிருப்பாங்க? நீ எதுக்கு என்ன இங்க பேசணும்னு கூட்டு வர? யாராவது வந்துட போறாங்க? பயந்தாங்களி புருஷா, இங்க யாரும் வர மாட்டாங்க. இந்த டெக்கரேஷனை பண்ண சொன்னதே நான் தான். என்னது, நீ இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண சொன்னியா? எதுக்குடி? ஆமா, இந்த டெக்கரேஷன்லாம் பண்றதுக்கு உனக்கு காசு எது? ஏண்டா, நான் தான் உன்கிட்ட மன விட்டு பேசணும்னு சொன்னல, அப்புறம் சாதாரண இடத்துல எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காதுடா. அதனாலதான் அந்த டெக்கரேஷன் பண்ற பாய்ஸ்க்கு போன் பண்ணேன். அவங்களும் ஓகேக்கா பண்ணலாம், ஆனா அமௌண்ட் 15,000 ஆகும்னு சொன்னானுங்க. ஓகேடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன் செல்லுல இருந்து ஒரு 15,000 அவங்களுக்கு பே பண்ணிட்டேன். அவனுங்களும் இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. சாரிடா உங்ககிட்ட கேட்காம பண்ணதுக்கு. அட எருமை, ஒரு 4 வார்த்தை மனசு விட்டு பேசுறதுக்கா இவ்வளோ டெக்கரேஷன், அதுவும் 15,000க்கு? நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம மாடியிலே 4 சீரியல் லைட் போட்டு மாடியில 2 சேரை போட்டு நம்ம 2 பேரும் விடிய விடிய மன விட்டு பேசிக்கலாம். வெறும் 1000 ரூபாவோட முடிஞ்சிருக்கோம். ஏண்டா, நீ ஒரு ப்ரொபோசர் ஒரு 15,000 எடுத்ததுக்கு இவ்வளவு சாக்காவறா? இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை மட்டும் நீ கேட்டான்னு வெச்சுக்கோ, 15,000 என்ன 15 லட்சமே நீ செலவு பண்ணுவா. அவ்வளவு சந்தோஷமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்ல போறேன். நீ இப்படி சாப்பிட்டே இருக்காத, நல்லா ரொமான்ஸ் மூடுல இப்படி ஜாலியா இரு. நான் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இவன் என்ன ரொமான்ஸ் மூடுல நம்மள இருக்க சொல்லிட்டு போறா? இப்ப என்ன நமக்கு ரொமான்ஸ் சீனா போட போறாங்க? ஏதோ பேசணும் தானே இவ சொன்னா. என் உயிரில் கலந்ததை நான் அறிந்ததும், உன் மீது எனக்கு இணை பிரியாத ஒரு காதல் மலர்ந்ததை நான் உணர்ந்ததும், அதை சொல்வதற்காக இங்க ஓடி வந்ததை நீ அறிந்ததும், உன் மீது எனக்கு காதல் வந்ததடா. இந்த நிலவை காட்டிலும் நீ அழகு, உன்னை காட்டிலும் உன் உள்ளம் அழகு, உன் உள்ளத்தை காட்டிலும் நம் காதல் அழகுடல். லவ் யூ சோ மச்டா. ஹேய், என்னடி இதெல்லாம்? நல்லாலையா? நான் இந்த கவிதையை பைக்ல வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தேன் தெரியுமா? நீ என்ன பொசுக்குனி என்னடின்னு கேக்கா? என்னடி செம்மையா கவிதை சொல்ற, வித்தியாசமா நடந்துக்கிற, ஏன் சோனியான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. என்னடி ஆச்சு? நான் உன்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்றேன்டா, இது உனக்கு தெரியலையா? இல்லடி, இவ்வளவு நாள் நான் லவ் ப்ரோபோஸ் பண்ணுவேன், நீ பண்ணவே மாட்ட. இப்போ நீ திடீர்னு அப்படிலாம் பண்ணன என்னால நம்பவே முடியல. அதுவா, இவ்வளவு நாளும் எனக்கு உன் மேல அன்பு இருந்துச்சா? அது ஒரு சாதாரண அன்பு. ஆனா இப்போ வந்திருக்க அன்பு அசைக்க முடியாத அன்புடா. அது லவ்வா மாறிட்டு, அதனாலதான் ப்ரோபோஸ் பண்றேன். ஏன்னா நான் எவ்வளவு நேரம் தான் முட்டை போட்டுக்கிட்டே நிக்கிறது? நீ வாங்க மாட்டியா? நீ மட்டும் வாங்கட்டி நான் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன். ஐயோ சாரி, நான் உன் காதல்ல அப்படியே திகச்சு போய் நிக்கிறேன். அதான் ஐ லவ் யூ பொண்டாட்டி பொண்டா. ஏண்டா, நான் உனக்கு ப்ரப்போசல் பண்ண ஸ்டைல் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னது பிடிச்சிருக்காவா? நான் ஒரு நிமிஷத்துல அப்படியே திக்குமு காட்டிட்டேன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? காதலன் காதலிக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ப்ரொபோஸ் பண்றத பார்த்துருக்கேன். ஏன் புருஷன் பொண்டாட்டிக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ப்ரொபோஸ் பண்றது கூட பார்த்துருக்கேன். ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்டாட்டி புருஷனுக்காக ஆனா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொமான்ஸா புருஷனுக்கு ப்ரொபோஸ் பண்றத நான் இப்போதாண்டி பாக்குறேன். நீதான் வேர்ல்டுலே பெஸ்ட் பொண்டாட்டி.
இருக்காத, இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை மிச்சம் வச்சுக்கோ. அடுத்த நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அதை கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே ரெக்க கட்டி பறந்த மாதிரி சந்தோஷப்படுவா. என்னது அடுத்தது சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறியா? சரி, ப்ரொபோசல் பண்ணிட்டா, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியோ? சரி அம்மா, முறைக்காத. நானும் சந்தோஷத்துல அடுத்தது அழகா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். தப்பா? சரி, நீயே சொல்லிடு, என்ன விஷயம் நீ? அப்படியே குனிஞ்சி உன் காதை கொண்டு என் வயிற்றுல வைய, உனக்கே தெரியும். என்னது என் காதை கொண்டு உன் வயிற்றுல வைக்கணுமா? என்னடி இது மேஜிக் எதுவும் பண்ண போறியா? வையேண்டா. என்னடி உன் வயிற்றுல குழந்தை குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்கு. சத்தம் கேட்கா? உன் குழந்தை என் வயிற்றுக்குள்ள இருந்தா அப்புறம் உன்னதானடா அப்பா அப்பான்னு கூப்பிடும். என்னது ஏன் குழந்தையா? புரியல. என்னமா புரியல? நான் தான் சொன்னல, அடுத்தது பெரிய ஹாப்பி நியூஸ் சொல்றேனே, அதான்டா இது. நான் கன்சீவா இருக்கேன், நீ அப்பா ஆயிட்டடா. என்னது நான் அப்பா ஆயிட்டேனா? அப்போ வீட்டில் என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தியே, நான் கன்சீவ் ஆக மாட்டேன், அப்போ அதெல்லாம்? ஓ அதுவா, அது சும்மா ஒரு பண்ணுக்காக தான். நான் மெடிக்கலுக்கு போனேன், எதுக்கு நீ கேட்டா தெரியுமா? அது இதுக்காக தான். நான் வந்து வீட்டில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா, அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிட்டு. அது அங்கேயே உன்கிட்ட சொல்லலான்னு தான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் உடனே சொன்னா இவ்வளோ அழகான மூமெண்ட் அங்கே கிடைச்சிருக்காதுல்ல, அதனால தான் சும்மா சும்மா பண்ணுக்காக அப்படி சொன்னேன். நீ எப்படி ரியாக்ஷன் பண்றானே, இருந்தாலும் நான் அப்படி சொன்னதுக்கு நீ என்னை விட்டு கொடுக்காம எப்படி பேசினா தெரியுமா? ஐ லைக் யூடா. எப்படி எப்படி இருக்கு? ஒரே கல்ல ரெண்டு மாங்க மாதிரி ஒரே சமயத்துல ரெண்டு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். எப்படி என் ப்ரொபோசல் சூப்பரா இருக்கா? ஏண்டி எவ்வளவு பெரிய சந்தோஷமான நியூஸ இப்படி நார்மலா எங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? ஐயோ, எனக்கு தலகாலே புரியலடி. அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு மட்டும் ரெக்க இருந்துட்டு உன்னை தூக்கிட்டு அப்படியே வானத்துல பறந்துருவேன். அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்டி. என் தங்க குட்டி, நீ உள்ள இருக்கும்போதே அப்பா இவ்வளவு சந்தோஷப்படுறேன்டா. நீ எப்படா அப்பாவை பார்க்க வெளியே வருவா? அதுக்காகத்தான்டா அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுடா வெளியே. ஓய் புருஷா, உனக்கு ப்ரொபோசல் பண்ணதுனா உன் குழந்தைய சுமக்கிறதுனா, ஆனா எனக்கு முத்தம் கிடையாது, குழந்தைக்கு மட்டும் தானா? உனக்கு இல்லாத முத்தமாடி என் பொண்டாட்டி இப்போதைக்கு குழந்தைக்கு கொடுக்குறேன். உனக்கு ஸ்பெஷலா நைட்டு ரூம்ல தரேன், சரியா? கடவுளே, நான் அப்பா ஆயிட்டேனா? இது இன்னும் வரை என்னால நம்பவே முடியல. கை கால்லாம் உதறுது. இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு கூட தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் அப்பாவாயிட்டேன். போய் பொண்டாட்டி நீ அம்மாவாயிட்ட. இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை வீட்டில் போய் சொன்னா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. போய் சொல்லலாமாடி? ஓடி குழந்தைனா பிடிக்குமாவா? நீ ரொம்ப சேடா இருந்தனால நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். ஆனா குழந்தைங்கனால எனக்கு உயிரடி. அதுலயும் நமக்கு ஒரு குழந்தை, நம்ம குழந்தைனா எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டேய், நீ வந்து அவளை தூக்குடா. டேய், யாருடா நீங்க? அவளை எங்க தூக்கிட்டு போறீங்க? விடுங்கடா, அவளை விடுங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன விடுங்கடா.
நினைச்சது நினைச்சது எல்லாம்